ஹலோ மக்களே! வெல்கம் டு அவர் டிஜிட்டல் ட்ரிக் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம்னா, அதாவது ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா நெறைய ஏஐ டூல் வந்துச்சுங்க. ஓகேங்களா? இத பத்தி ரொம்ப நாளா வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். சரி ஓகே. இது மாரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே. கொஞ்சம் டெக்னிக்கலாமே ஏஐ மாரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப எத தொட்டாலும் ஏஐ பார்த்தீங்கன்னா, இது வந்த ஏஐ ChatGPTயும், DeepSeeker அந்த மாரி தான் வந்தது. ChatGPTல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட் ஒர்க்கு, பிளஸ் அந்த கன்டென்ட் கிரியேஷன் ஒர்க்கு, அப்புறம் அந்த மெயில் அனுப்புற ஒர்க்கெல்லாம் கன்டென்ட் மெயிலுக்கு எடுக்கிற கன்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதுலேருந்து எடுக்கிற மாரி கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஆனா இப்போ ஆந்த்ரோபிக்ல கிளாடுன்னு ஒரு இது வந்திருக்கு. ஓகேங்களா? அது கிளாட் டெக்னாலஜிங்கிறது பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் ரோல் எல்லாமே அடுத்த நிமிஷம்ன்ற மாரி. ஓகேங்களா? அதாவது நீங்க கிளாட பொறுத்த அளவுக்கு நீங்க என்னன்னா, நீங்க ஒரு மாடியூல் அதுகிட்ட சொல்லிட்டீங்கன்னா சரி. ஒரு ப்ராஜெக்ட் மாடியூல ஃபுல்லா அதுகிட்ட சொல்லிட்டீங்கன்னா, அது ஃபுல் ப்ராஜெக்ட்டே பண்ணி குடுத்துருது. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ கரெக்ட்டா டாக்குமெண்ட்டா அப்லோட் பண்ணீங்கன்னா, ஃபுல் மாடியூலையும் ஃபுல் ஒரு ப்ராஜெக்ட்டாவே பண்ணி குடுத்துருது. ஓகேங்களா? இது சேஃபான்னு எனக்கும் தெரியல. பர்சனல் ஒப்பீனியனா நான் சொல்றேன். அ நான் பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எங்களோட டிசைனுக்கு ஏத்த மாரி டிபி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிருவோம். ஓகேங்களா? டிபி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி யுஐயும் டிசைன் பண்ணிருவோம். ஓகேங்களா? யுஐ டிசைன் பண்ணிட்டு, அத ஃபர்தரா ஏதாவது மூவ் பண்ணலாமா, அப்டேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் நாங்க ஏஐ ரெஃபரன்ஸ்க்கே போவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஃபர்ஸ்ட்டு வந்தோனயும் டேட்டாபேஸ டிசைன் பண்ணிருவோம். டிசைன் பண்ணிட்டு ஏன்னா, நம்ம டேட்டாபேஸ் ஏஐ டிசைன் பண்றத விட, நம்ம டேட்டாபேஸ் டிசைன் பண்ணோம்னா, நமக்கு யூசர் ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ்ல சேஞ்சஸ் சொன்னா கூட நமக்கு ஈஸியா இருக்கும். அதோட டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி குடுத்திருந்ததுன்னா, நமக்கு தகுந்த மாரி அத மாத்த முடியாது. ஓகேங்களா? மாத்த முடியாதுன்னா, நான் மாத்த முடியாதுன்னு நான் சொல்லல. ஓகேங்களா? ஆ அது பார்த்தீங்கன்னா, அது நம்ம குடுத்த ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி டிசைன் பண்ணி குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒருவேளை யூசர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோலயே சேஞ்சஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சேஞ்சஸ் பண்றாங்கன்னா, திருப்பி நம்ம அதகிட்ட சொல்லியே நம்ம அப்டேட் பண்ணி மாத்திக்கலாம். அதுவும் மாத்தி குடுத்துரும். பட் நமக்கு அதுல ஒரு நாலேட்ஜ் இல்லாம போயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஏதாவது ஏஐ டூல் யூஸ் பண்றீங்கன்னா, ஃபுல் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க ப்ராஜெக்ட் யூசருக்கான ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஏஐய டிபெண்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யூசர் ரெக்யர்மெண்ட்ஸ் குடுத்துட்டாங்க. அத ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இதுல போட்டு ஏஐல போட்டே பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, கடைசியா அவங்க ஏதாவது சேஞ்சஸ் சொல்றப்ப உங்களுக்கு டைமே எடுக்கும். யூசருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்கும் கொஞ்சம் யூசர் கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நீங்க எல்லா டாக்குமெண்ட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க. ரெக்யர்மெண்ட்ஸ் பண்ணி யூசர்ட்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி ப்ராஜெக்ட்ட ஓகே பண்றீங்கன்னா, நீங்க ஏஐ போய்க்கலாம். ஓகேங்களா? ஒரு சில யூசர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யூசரா சரி, கிளையண்ட்டாவும் சரி, என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ளோ அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அவுட்புட் குடுக்க தான் அவங்களுக்கு நெறையா சேஞ்சஸ் அவங்களுக்கே தோணும். ஓகேங்களா? அந்த மாரி சேஞ்சஸ்க்குலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு யூசர் சாம்பிளுக்கு நீங்களா ஒண்ணு டிசைன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? யூசர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி ஃபர்ஸ்ட் நீங்க டிசைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஏஐ யூஸ் பண்றது நல்லது. ஓகேங்களா? இதனால நான் ஏஐ யூஸ் பண்ண வேணாம்லாம் சொல்லல. ஏஐ யூஸ் பண்ணலாம். பட்டு ஒரு லிமிட்டா யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. என்னென்ன ஏஐ டூல் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வ நாங்க இது எல்லா ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஏதாவது ஃபங்ஷனாலிட்டி கரெக்ஷனா இருந்ததுன்னா, நாங்க ChatGPT தான் போவோம். ஓகேங்களா? ஏதாவது ஃபங்ஷனாலிட்டி பேக் எண்ட் பிளஸ் ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு. அதாவது கொஞ்சம் ரெக்யர்மெண்ட்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது. எங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்ல. கொஞ்சம் குயிக்கா முடிக்கணும்னா, நாங்க ஃபர்ஸ்ட்டு ChatGPT போவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில ஏதாவது லாஜிக் கரெக்ஷன்ஸு எல்லாம் ஃப்ளோவெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட கேட்கறக்கு நாங்க ஜெமினிட்ட ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த லாஜிக்ல அ ChatGPT கிளியரா குடுத்துரும். பட் எங்களோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, ஜெமினிக்கு போயிட்டோம்னா இன்னும் டீட்டெயில்டா இருக்கும். இதனால வேற ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யுஏல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு. யூசர் பார்த்தீங்கன்னா, யுஏல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. யுஏ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சாங்கன்னா, ஆ நாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், நாங்க கிளாடுக்கு மூவ் பண்ணுவோம் அந்த யுஏ. ஓகேங்களா? அந்த கோடிங்கே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அதுக்கப்புறம் தான் கிளாடுக்கு மூவ் பண்ணுவோம். கிளாட்ட ஃபர்ஸ்ட்டு எங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி சஜஷன் பார்த்தீங்கன்னா, அதுகிட்ட ஒரு சாம்பிள் குடுப்போம். ஓகேங்களா? அந்த யுஐல எங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா? எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனது அதுக்கப்புறம் தான் நாங்க அதுக்கான சேஞ்சஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த யூசருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த 3 டூல் தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? 3 ஏஐ டூல் தான். ChatGPT, ஜெமினி, கிளாடுங்க. ஓகேங்களா? இது போக எக்ஸ்டென்ஷனா பார்த்தீங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோல எக்ஸ்டென்ஷனா என்ன டூல் யூஸ் பண்றோம்னா, கோபைலட்ங்கிறத யூஸ் பண்றோம். GitHubல பார்த்தீங்கன்னா, கோபைலட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டூல் எதுக்காகும்னா, ஆட்டோ க்ளோஸ்க்காக உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நீங்க அடுத்தடுத்த வீடியோல இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காவே பண்ணி காட்டுறேன். இது ஒரு இன்ட்ரோ பிளஸ் ஏஐக்கான கொஞ்சம்
டெக்னிக்கலா பேச ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இனி அடுத்தடுத்து ஏஐ வீடியோ வரும். ப்ளஸ் மிக்சிங் வீடியோஸும் வரும். அடுத்த நல்ல வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.